கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்றால் என்ன? ஆவிக்குரிய யுத்தங்கள் என்றால் என்ன? பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதற்காக பலப்பட வேண்டுமாம்? 11ஆம் வசனத்தில் அதனுடைய கண்டினியூவேஷன் அவர் சொல்றார். வாசிக்கலாமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசு கிட்ட சில தந்திரங்கள் இருக்கிறது. பிசாசு தந்திரமாக ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்து போட்டான். பூமியிலேயே மிக மோசமான தந்திரமுள்ள சர்ப்பம் என்று சொல்லி பிசாசை குறித்து, சர்ப்பத்தை குறித்து, அந்த பாம்பை குறித்து, சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் பிசாசை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஆண்டவர் உலக தோற்றத்திலேயே ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்ட அந்த சர்ப்பத்தை குறித்து சொல்றார். அது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அந்த தந்திரமுள்ள பிசாசாகிய சர்ப்பமாகிய சாத்தான் தான் இன்னைக்கு வரையும் ஜனங்களையும் ஜாதிகளையும் ராஜாக்களையும் தேசங்களையும் வஞ்சித்து போட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரத்தினாலதான் ஜனங்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்திகள் எல்லாம் சபைக்கு மிக அவசியமாய் அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் தேவை. ஆசீர்வாதத்தை பற்றி மட்டுமே படித்து கொண்டிருக்க கூடாது. திருச்சபைக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா என்னன்னு தெரியணும். அநேக நேரத்தில் திருச்சபையில் இருக்கிற நாம், பூனை தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லுமாம். அதுபோல அநேகர் கிறிஸ்தவர்கள் நம்மை சுற்றி நடக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நம் கண்களை மூடிக்கொண்டு அவைகளை ஏற்க மறுக்கிறோம். அவைகளை குறித்து தியானிக்கவோ போதிக்கவோ அல்லது படிக்கவோ நாம் தயங்குகிறோம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு பிசாசு பிடிச்சிருச்சு, யாரோ பயங்கரமாக கத்துறாங்க, அலறாங்க, அவங்களுக்கு ஒரு பிசாசு போராட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து பரிதபிக்கிறோம். அவர்களுக்காக நம்முடைய வீட்டில் ஜெபிக்கிறோம். ஆனால் நேரில் போய் இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு ஆவிக்குரிய போராட்டங்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்தாரோ, அதுபோல சபையானது விடுதலையை கொடுக்கிற சபையாக, விசுவாசிகளானவர்கள் விடுதலையை வாங்கி தருகிற ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக விளங்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பது தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the armor of God. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதை குறித்து நேற்றைய தினம் உங்களோடு கூட நான் பேசினேன். தி ஆர்மர் ஆஃப் லைட், த ஆர்மர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இதை தரித்து கொள்ளும் போது எப்படி அவனுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் எதிர்த்து நிற்கிறார். அதே சமயத்தில் நம்மையும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார்.
சங்கீதங்களில் 35ஆம் சங்கீதம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும், என்னோடே யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து, கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும், எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நின்று, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று, ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும், என் ஆத்துமாவுக்கு நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. Somebody shout a bigger amen. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னோடு வழக்காடுகளோடு நீர் வழக்காடும். He is speaking about a spiritual warfare. There was a warfare which was very much visible during the times of David. தாவீதுடைய நாட்களிலே கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு யுத்தம் இருந்தது. ஆனால் what do you do when your warfare is not on the earth but it is in the heavenlies? காணாத ஒரு மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் அதை என்ன செய்வது? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதே சமயத்தில் நம்மளையும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். We also have to be equipped to be strong to fight against the enemy. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. இது புதிய ஏற்பாட்டு வசனம். பழைய ஏற்பாட்டுல யுத்தத்துக்கு தாவீதை கர்த்தர் பழக்குவித்தாராம். சங்கீதத்திலே 18ஆம் சங்கீதத்திலே 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அப்புறம், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். யுத்தத்திற்கு என் கைகளை பழக்குவிக்கிறார். The Lord trains me for battle. So Old Testamentல physical battles இருந்தது, spiritual battles இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அப்போ இருந்த நியதி வேற, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பட்டயம்னா பட்டயத்தில் தான் அங்கே யுத்தம் பண்ணாங்க. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், பட்டயத்தில் இல்லை, ஆவிக்குரிய மண்டலத்தில் யுத்தம் நடக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? We are called to do a spiritual battle. அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இருந்து 28ஆம் வசனம் முடிய வாசித்து பாருங்கள். 29 வரைக்கும் வாசிக்கலாம். சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பலவான் கட்டப்பட வேண்டும். There is a spiritual warfare. யாருங்க பலவான்னா? யார்? ஸ்ட்ராங் மேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஸ்ட்ராங் மேன் இருக்கிறான். ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒரு ஸ்ட்ராங் மேன் இருக்கிறான். உங்க பிசினஸ் வளர விடாமல் செய்கிற ஒரு ஸ்ட்ராங் மேன் இருக்கிறான். உங்க குடும்பத்தை செழிக்க விடாமல் தடுக்கிற ஒரு ஸ்ட்ராங் மேன் இருக்கிறான். சபைகள் பெருக முடியாதபடி தடுக்கிற ஒரு ஸ்ட்ராங் மேன் இருக்கிறான். There is a spiritual battle in every city, every town, every village. There is an organized syndicate of the enemy's power that is at work in every city. அந்த ஸ்ட்ராங் மேனை கட்டுறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். Do you know the apostolic ministry? The apostolic ministry is one that breaks through the strong man and brings the gospel of light to be a light to the Gentiles. David had that anointing and power and grace of God to break open strongholds and to bring the kingdom of God. தேவன் இஸ்ரவேல் தேசத்தில் எழுப்பின ராஜாக்களும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று வேதம் சொல்கிறது. என்ன? தாவீது சாதாரணமானவர் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சத்துருக்களுடைய பாளையத்துக்குள்ளே சென்று சத்துருக்களுடைய அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உடைக்கிறதற்கான கிருபையை கர்த்தர் தாவீதின் மேல வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் அந்த ராஜாக்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய அபிஷேகமாக அப்போஸ்தல ஊழியங்களின் மேலே ஊற்றி வைத்திருக்கிறார். To break into the strongholds. சியோன் பர்வதம், சியோன் கோட்டை. அந்த சியோன் கோட்டை தான் எருசலேமில் இருக்கிற ஹை பாயிண்ட், உயர்ந்த பர்வதம். இந்த மவுண்டன் ஆஃப் ஜெருசலேம் இஸ் ஜாயன். அதை யாரும் பிடிக்கவே முடியல. தாவீதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோசுவா இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம் பங்கிட்ட போது இந்த ஹெப்ரோன் மலைகள், இந்த யூதேயாவில் இருந்த இந்த எருசலேம் மலைகள், இதையெல்லாம் பிடிக்க முடியாமல் இருந்தது. அப்போ காலேப் சொன்னார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். காலேப் அந்த மலை தேசங்களை எல்லாம் பிடித்தார். முக்கியமான சில இடம், அந்த இடத்துல யாரும் போக முடியாமல் இருந்தது. ஓத்னியேல் என்கிற காலேபுடைய அண்ணன் மகன். ஓத்னியேல் என்றால் சிங்க இருதயம், லயன் ஹார்ட் என்று அர்த்தம். அந்த ஓத்னியேல் என்ன பண்ணாரு? அவர் அந்த மலை நாட்டை, அந்த சிகரத்தை அவர் பிடித்தார். ஆகவே காலேப் தன்னுடைய மகளை, குமாரத்தியை அவளுக்கு கொடுத்தான். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஓத்னியேல் அதை பிடித்தான். ஓத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். There are warriors in the Old Testament that God anointed to defeat. ஓத்னியேல் டிஃபீட் பண்ண அந்த ராஜாவுடைய பெயரை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பயங்கரமான ஒரு ஏனாக்கின் குமாரன், தல்மாய் என்ற ஏனாக்கின் குமாரன் அங்கு இருக்கிறார்கள். காலேபு சிலரை துரத்தி விட்டு அந்த இடத்துல யார் கடைசியா எல்லாத்தையும் துரத்துவாங்கன்னு பார்த்தா அந்த கீரியாத் செபேரை சங்காரம் பண்ணுகிற ஒரு ஓத்னியேலை கர்த்தர் எழுப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா.
எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கும் தேசத்தில் இருக்கிற சில பலவான்களை வீழ்த்தும்படி கர்த்தர் சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார். God wants some people to rise up to bring down the strongholds. நல்ல கவனிங்க, பெலிஸ்தியர் பாளையம், இஸ்ரவேலுடைய பாளையம். பெலிஸ்தியர்ல கோலியாத்ன்ற ஒரே ஒரு மனிதன். இந்த கோலியாத் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், முழு பெலிஸ்தியர்களுடைய அந்த பயங்கரமான விக்கிரக வணக்கத்தினுடைய அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த பெரிய ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். கோலியாத் 40 நாட்களாக அவன் ஒரு சவாலை விடுகிறான், உங்களில் ஒருவனிடத்தில் வரவதும். He is challenging the spiritual force of Israel. Nobody had the anointing to defeat that stronghold, strong man. அந்த பலவான், அந்த ஒரு பலவான வீழ்த்தினா பெலிஸ்தியரையே மேற்கொள்ளலாம். அதுபோல ஒவ்வொரு பட்டணத்திலையும், ஒவ்வொரு சிட்டிலையும், ஒவ்வொரு தேசத்திலையும் சில பலவான்கள் இருக்கிறாங்க. அவைகள் கட்டப்பட்டு விட்டால் அந்த நகரம் ஒரு தாவீதின் நகரமாய், சியோன் பர்வதமாய், எருசலேமாய் மாறிவிடும். They will become cities of praise. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் உங்களை எக்யூப் பண்ண போகிறார். God is going to raise some people who are going to be filled with the power of God, who will stand up and defeat the works of the enemy. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய உங்களுடைய வியாபாரங்களும் தொழில்களும் உங்களுடைய பிரயாசங்களும் விருத்தி அடையாதபடி தடுக்கிற அப்போசிங் ஃபோர்சஸ் இருக்கிறது. அவைகளை கட்டினோமாகில் வீட்டை கொள்ளையிடலாம். மத்தேயு 12:29 எழுதப்பட்டிருக்கிறபடி there is a great reward if we are able to bring down the strongholds. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், நடந்து முடிந்த தேர்தலிலே வெற்றி கிடைத்தது அது மனுஷிகமான வெற்றி அல்ல. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் தந்த வெற்றி. அந்த எரிகோ மதிலை சுற்றி 7 நாட்கள் நடந்து வர சொன்னார். ஏன் எக்கால சத்தத்தை தொனிக்க சொன்னார்? எக்கால சத்தம் வான மண்டலத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? What is the change in the spiritual atmosphere? Why did God ask the priest who were standing before the throne ark of God to blow the trumpet? 7 days no speaking, only blowing the trumpet. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தனரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி 6 நாளும் செய்தார்கள். 6 நாளும் அவர்கள் செய்தது என்று சொன்னால், no praising, no singing, no praying. They were just blowing the trumpet. They were just blowing the trumpet. அவர்கள் எக்காலம் ஊதிக்கொண்டிருக்கும் போது அந்த எக்கால சத்தத்திலே தேவனுடைய ரட்சிப்பின் சத்தத்தை, ரட்சண்யத்தை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. Somebody lift your hands and say amen. Amen. So they were actually defeating the strongholds of the high places. அந்த வான மண்டலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை இந்த எக்காலம் ஊதும் போது டிஸ்டர்ப் பண்றாங்க. They are disturbing it. அதனால்தான் அந்த எக்காலத்தை ஆண்டவர் ஊத சொன்னார். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, why would God tell the people to blow the trumpet in front of the enemy? உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் இந்த எக்காலங்களை ஊதினார்கள்? எக்காலங்களை ஊதும் போது என்ன நடக்கிறது?
God remembers them and defeats the force of darkness in the high places. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைஞருக்கு நீங்களாக்கி. எங்க இருக்கிற பகைஞர்? கண்ணுக்கு முன்னாடி இல்ல, கண்ணுக்கு தெரியாம வான மண்டலத்தில் இருக்கிற பகைஞர்களை கர்த்தர் டிஸ்ட்ராய் பண்ணி அனுப்புவார். Somebody understand the spiritual warfare. அதுக்கு தான் 40 நாட்களும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். இங்கே செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகங்களும் மந்திரங்களும் இந்த எலெக்ஷன்ல பலிக்காமல் போவதாக என்று எக்கால சத்தத்தை துணிக்க பண்ணும்போது ரட்சண்யத்தை அவருடைய கொம்பு கொண்டு வந்தது. ரட்சிப்பின் கொம்பு. சங்கீதக்காரன் சங்கீதம் 18:2 அதுதான் சொல்லுகிறார். ரட்சண்ய கொம்பு என்று சொல்லுகிறார். The horn of salvation. கண்மனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சில சிக்னிபிகண்டான காரியங்களை பழைய ஏற்பாட்டில் செய்ய சொன்னார், புதிய ஏற்பாட்டில் நம்மளையும் செய்ய சொல்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, கிதியோன் மீதியானியருடைய சேனை, கடற்கரை மணலத்தனையான பெரிய சேனை மீதியானியர்கள். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல்ல 300 பேரை மட்டும் எடுக்கிறார். 300 பேர் தாங்க. 300 people versus more than lakhs of people who are out there as the sea, the big Midianites. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 300 பேரும் எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதணும். என்னன்னு சொல்லணும்? எக்காலம் ஊதி சொல்லணுமா? என்னன்னு? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அவங்க கையில பட்டயம் இருந்துச்சா? பட்டயம் கிடையாது. ஒரு பானைக்குள்ள தீவெட்டியை வச்சிருந்தாங்க. பானையை உடைக்கணும், தீவெட்டியை உயர்த்தணும், எக்காலத்தை ஊதணும். 3 படையா 100 3 பிரிக்கிறாங்க. அந்த 300 அந்த 300 பேரும் தங்க கைகளிலே பிடித்திருந்தது எக்காலம், வாயில சொன்னது பட்டயம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப பட்டயம் எது தெரியுமா? இவங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த துதியின் சத்தமாகி எக்கால சத்தம் ஒரு பட்டயமா மாறுச்சு. இவங்க எக்காலத்திலிருந்து புறப்பட்ட ஜெபமாகிய அந்த சத்தம் ஒரு பட்டயமாக மாறினது. இந்த துதியும் ஆராதனையும் எக்கால சத்தத்தும் கர்த்தர் தொனிக்க பண்ணி மீதியானுடைய சேனையை சிதறடித்தார். வாசிங்க நியாயாதிபதிகள் 7:22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? So it was a spiritual warfare. ஒரு spiritual warfare. தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்ம prophetic anointing இருக்குதுல்ல, நம்ம மேல ஆண்டவர் ஊத்தி இருக்கிற தீர்க்க தரிசன வரம் இருக்குல்ல, அதையவே ஒரு எக்கால சத்தமா மாத்துறார். ஒரு தீர்க்க தரிசன proclamation ஒரு எக்கால சத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் இஸ்ரவேலுக்கு போய் எக்காலத்தை வாங்கிட்டு ஊதுறோம்னு அவசியம் இல்லைங்க. நம்மளையே கர்த்தர் ஒரு எக்கால சத்தமா உயர்த்துறார். ஐயோ, புரிஞ்சவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லணுமே. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 13 அன்பை பத்தி. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசன வரத்தை பத்தி. அப்ப தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு சொல்றாரு, அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான். அப்போ தீர்க்க தரிசனத்தினுடைய குரல் புதிய ஏற்பாட்டில் எக்கால சத்தம். Let's come back to Ephesians chapter 6. அவர் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள சொல்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை நான் உங்களை திருப்ப விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது.
ஆண்டவரோடு இருக்கிற யுத்தம் வேற. அது நம்முடைய மாம்சத்திலிருந்து நம்ம ஆவிக்குரிய மனுஷனா மாறுறதுக்கு கர்த்தரோட இருக்கிற ஒரு யுத்தம் ஒன்று இருக்குது. அது எக்ஸாம். கர்த்தர் வச்சிருக்கிறது டெஸ்ட், பிசாசு வச்சிருக்கிறது டெம்டேஷன். டெஸ்டையும் டெம்டேஷனையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவன் வச்சிருக்கிறது அழிவுற்ற விதமா நமக்கு விரோதமா கொண்டு வர்ற யுத்தங்கள். கர்த்தர் வைக்கிறது யுத்தம் இல்லை. அவருக்கு நமக்கு இருக்கிற கணக்கு டெஸ்ட் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை என்னைக்கும் உங்க எதிராளியா பார்க்காதீங்க. மனுஷனை கர்த்தர் சோதிப்பது இல்லை. மனுஷனுக்கு டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ண வைப்பாரே தவிர கர்த்தர் தீங்கினாலே மனுஷனை சோதிக்க மாட்டாரு. வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் கொரோனாவை அனுப்பி சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் ஒருவனையும் பொல்லாப்பினாலே சோதிக்கிறவர் அல்ல. கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்றீங்களா? கொரோனாவில இருந்து வெளியே வர்றதுக்கு, கொரோனா என்கிற மரணத்தின் ஆவியை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு சத்துவத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். What we need is the power in the Holy Spirit. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா இது இயற்கையாய் வந்த ஒரு வைரஸ் அல்ல. இது மனிதனால் லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். இந்த மனிதனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? பிசாசு. ஏன்னா பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். பிசாசு தான் பிசினஸ்ல ரொம்ப இன்டெலிஜென்ட். இந்த கொரோனாவை அனுப்புறது மாதிரி அனுப்பி அதுக்கு வேக்சினை அனுப்பி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது மனிதனால் பிசாசினாலே உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம். இதை எப்படி முறியடிப்பது? ஆவிக்குரிய பேட்டலா இதை மாத்தினா கொரோனாவை நம்ம தேசத்துல இருந்து வெளியே அனுப்ப முடியும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. This is a spiritual battle. கொரோனான்றது ஒரு ஆவிங்க. அந்த ஆவியை நம்ம தேசத்தை விட்டு துரத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இறங்கணும்னா கண்டிப்பா கர்த்தர் அதுல நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அதுக்கு தான் இன்னைக்கு சர்வாயுத வர்க்கத்தை நம்மளை தரிக்க சொல்றார். The armor of God. எதுக்கு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. கொரோனா என்கிற பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க நமக்கு இன்னைக்கு கர்த்தர் திராணியை தருவாராக. நல்ல கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி The Lord says, arise, arise, arise. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏன் இதை எபேசு சபைக்கு அவர் சொல்றார்ன்றது இங்க புரிந்து கொள்வீங்க. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இது எங்கே நடந்தது? 17ஆம் வசனம் வாசிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அப்புறம் விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுறாங்க. மாறும்போது என்ன நடந்துச்சு? எபேசுவிலே மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப நான் ஜெபிக்கிறது என்னவென்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கிற மாய வித்தைக்காரர்கள் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எரிக்கத்தக்கதாக கர்த்தருடைய நாமம் இந்தியாவிலே பெருக வேண்டும், வளர வேண்டும். இந்தியாவிலே இருக்கிற மாந்திரீகங்களை செய்கிற மந்திரவாதிகளும் இப்படிப்பட்ட கிரியைகளினாலே தங்களுக்கு பிழைப்பை நடத்துகிறவர்கள் எல்லாரும் நாங்க பண்றது எதுவுமே பலிக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி இதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிருச்சு, எங்களுக்கு இந்த இயேசுவின் வல்லமை தான் வேண்டும் என்று இதை செய்ய வேண்டும் என்றால் we have to move in the apostolic.
That's why we need to move into the apostolic, அந்த ஊழியத்தினுடைய அச்சு அடையாளங்களோடு நம்ம இளங்கினாதான். பவுல் எப்படி ஊழியம் செய்தார்? பெரிய பணக்காரன் இல்லைங்க பவுல், பெரிய சர்ச்சை கட்டலைங்க, ஒண்ணுமில்லாமல் இருந்தா. ஆனா அவருக்கு ராஜ்ய சிந்தை, இங்க போய் சபையை ஸ்தாபிக்கணும், அங்க போய் சபையை ஸ்தாபிக்கணும், எல்லா இடத்துலையும் பிசாசுகளை துரத்தும், எங்க பார்த்தாலும் பிசாசு ஓட ஓட விரட்டுவார். எபேசு பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலன் அங்க ஊழியங்கள் நடைக்கப்பட்ட போது பாருங்க எவ்வளவு பெரிய எழுப்புதல் அங்கே வந்திருக்கிறது. வசனம் விருத்தி அடைந்தது, ஒரு பெரிய ரிவைவல் அங்க வந்துச்சு. That is the power of the apostolic. அப்போஸ்தல ஊழியத்தினுடைய வல்லமை அதுதான். பாருங்கள், மந்திரவாதிகள் கொண்டு வந்து தங்கள் மந்திர புஸ்தகங்களை போட்டு எடுத்தார்களாம். அதனுடைய தொகையை கூட எண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசுங்க. Not an easy thing. So much of money. ஒரு மனுஷனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளிக்காசுன்னு வச்சுக்கோங்க. 50,000 வெள்ளிக்காசுன்னா அப்ப யோசித்துக்கோங்க. அவ்வளோ பணம் நிறைஞ்ச அவங்களுடைய அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ வல்லமையை அவங்க பார்த்துருந்தா இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி பணம் போனா போச்சு, எங்களுக்கு இயேசு தான் வேணும்னு ரட்சிப்பு வந்துட்டாங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் செய்ய போறார். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற அநேக மந்திரவாதிகள் தங்கள் மந்திர காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, உண்மையாய் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர் இயேசு ஒருவரே என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கபாத ரந்தலபஷே லிபிதுரபா சிக்கெனமி அந்துலபா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தரிக்க சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தரித்துக் கொள்ள வேண்டுமா? 12ஆம் வசனத்தை சொல்றார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லிடுறாரு, இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்ன அது மாம்சம் என்ன ரத்தம் என்ன? மாம்சமும் ரத்தமும் நம்ம கண்ணில் பார்க்கலாங்க. ஆனா மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லாம ஆவி மண்டலத்தில் இருக்கிற பரலோகத்திலிருந்து கீழே விழுந்துச்சுங்களே அந்த தேவ தூதர்கள், சாத்தான் என்கிற லூசிபர் என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் தன் சிங்காசனத்தை உயர்த்தின போது அவனை கர்த்தர் கீழே தள்ளிவிட்டார். அவனோடு கூட 1/3 தேவ தூதர்கள் கூட விழுந்து பிசாசாக மாறிவிட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த கீழே விழுந்தவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு விரோதமா அவன் கிரியை செய்துகிட்டே இருக்கிறான். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். அந்த பிசினஸா இருக்கட்டும், அந்த சபையா இருக்கட்டும், நீங்க எடுக்கிற எல்லாத்துலயும் தடை வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய பிள்ளை அல்லவா. நீங்க ஒரு காரியத்தை கட்டினீங்கன்னா தேவனுடைய நாம மகிமைப்படும் அல்லவா, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரும் அல்லவா. ஆகவே தான் உங்களை சபையை கட்ட விடாம தடுக்கிறான். ஆகவே தான் உங்க பிசினஸை கட்ட விடாம தடுக்கிறான். ஆகவே தான் உங்க குடும்பம் செழிக்க விடாம தடுக்கிறான். ஏன்னா நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும்.
அவனால டிலே தான் பண்ண முடியுமே தவிர அவனால டினை பண்ண முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. Come on somebody. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லைங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அப்படியானால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற நாம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப யாரா மாறணும்? நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். நம்ம பூமிக்குரியவர்களாய் இருக்க முடியாது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அவர் வரும்போது நிறைவானது வரும், குறைவானது ஒளிந்து போய்விடும். மாம்சமும் ரத்தமும் இல்ல, ஆவிதான் சுதந்திரிக்க போகிறது. ஆவிக்குரிய மனிதன் தான் சுதந்திரிக்க போகிறான். இந்த யுத்தத்தை நடத்துவது நீங்கள் அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆனா உங்களை கர்த்தர் இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறார். சிஸ்டர், you are the representative of God in your city. Brother, you are the representative of God in your city. உங்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை உங்க பட்டணத்தில் கட்ட போகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் பட்டணத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு தன்னுடைய நாமத்தை உயர்த்தும்படி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் யுத்த வீரர். உங்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. உங்களை கொண்டுதான் கர்த்தர் அங்கே இருக்கிற வல்லமைகளை எல்லாம் உங்க பட்டணத்துல உங்க கிராமத்துல கிரியை செய்கிற அந்த அந்தகார வல்லமைகளை கட்டுகிற வல்லமையை கர்த்தர் உங்க மேல வைக்கிறத நான் உணர்றேன். ஓ, பயங்கரமான ஒரு அபிஷேகம் என் மேல இறங்கி வர்றத நீங்க உணர்றீங்களா? உங்க மேல அந்த வல்லமையை கர்த்தர் வைக்கட்டும். ஃபயர், 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 ஃபயர். ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி வருவதாக, ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி வருவதாக ஆண்டவர் சொல்றார். நான் தான் உன்னை தண்டாயுதமாக என் கையில தண்டாயுதமா வைக்கிறேன். உன்னை ஒரு பேட்டில் ஆக்ஸா மாத்துறேன். நான் உன்னை பேட்டில் ஆக்ஸா மாத்துறேன். ஓ ராகபா தலபா. மாம்சத்தோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் இருக்குது. ஆனா நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எரேமியா 51ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரரையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன். நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன். சாதிகளை நொறுக்குவேன். காபாதா லமானா சே. 2 வருஷமா கட்டப்பட்டிருக்க உன் கட்டுகளை கர்த்தர் இப்ப உடைக்கிறார். நிறைய கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கை கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய ஆண்டவருக்காக, மிஷனரிகளுக்காக கொடுக்கிறதுக்காக தான் இந்த பிசினஸ் இது ஆரம்பிச்சேன். ஆனா இப்படி இருக்குதே. கர்த்தர் சொல்றார், இது ஒரு யுத்தம். மாம்சமும் ரத்தமும் சுதந்திரிக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல, அப்போ எப்படி ஜெயிக்கிறது? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துல அவைகளால ஜெயம் எடுக்க முடியும். அப்ப எப்படி ஜெயிக்கிறது பார்த்தாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என் பிள்ளைங்க ஜெயிக்கணும்னா இந்த யுத்தத்துல நானே இறங்கணும். நானே மாம்சமும் ரத்தம் உடையவரா மாறணும். நான் போய் ஜெயிச்சு காமிச்சாதான் என் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. $25 பால்ல
செஞ்சுரி அடிக்க முடியும்னு நான் போய் அடிச்சு காமிச்சாதான் என் பிள்ளைங்க அவங்க ஜெயிப்பாங்க. நான் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரா பூமிக்கு இறங்கணும்னு சொல்லி இயேசுசாமி அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுசாமி மரண பயத்தை ஜெயிப்பதற்காகத்தான் அவர் மரணத்தை அனுபவித்தார். நமக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் கொடுப்பதற்காகத்தான். ஆகவே ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 10:8 மரித்தோரை எழுப்புங்க. அந்த அதிகாரம் ஏன் வந்துச்சு? அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பூமிக்கு இறங்கி வந்து மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை முறியடித்து சிலுவையிலே ஜெயம் எடுத்து அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தர, போங்க சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. என்ன சுவிசேஷம்? நான் தான் தெய்வம், என்னை தவிர வேற தெய்வங்கள் அல்ல. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே தமிழ்நாட்டிலே கிரியை செய்த எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. ஹலபா ஷந்துலபாசே. கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. எஸ், இப்பொழுது நான் தீர்க்க தரிசனமா பார்க்கிறேன், உங்க குடும்பத்தில் பிரிவினையின் ஆவியை கொண்டு வந்த இச்சைகளின் ஆவிகள் வெளியேறுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு வெளியேறு, வீட்டை விட்டு வெளியேறு. கணவருடைய அன்பை கெடுக்கிற பொல்லாத பிரிவினையின் ஆவியே, இச்சையின் ஆவியே, கணவனை விட்டு வெளியேறும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. லிபாதா ரபா ஷந்துலபாசே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபினான்ஸை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஊழியத்தை தடுக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. என் ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் நன்மையாய் இருக்கிறதை எல்லாரும் பார்க்கத்தக்க விதமாய் தேவனுடைய கரம் இறங்கி வருவதாக. நீரவர்களை எம்பவர் பண்றதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் கரங்களை யுத்தத்துக்கு, எங்கள் விரல்களை போருக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.